அப்புறம் இன்னொன்று வந்து கனவுகளை பற்றி நீங்கள் சொல்லியிருக்கீங்க, ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க. கனவுகள் வந்து நம்ம எண்ணத்தோட பிரதிபலிப்பு தான் சொல்லியிருக்கீங்க. எனக்கு தினம் கனவுங்கிறது தத்ரூபமாக இருக்குது. எனக்கு நிறைய நாள் வந்து அந்த கனவுல நடக்கிற மாதிரியே இருக்குது. நாய் துரத்துற மாதிரி, பூனை கடிக்கிற மாதிரி, இந்த மாதிரிலாம் வந்து நான் கனவுல கத்த ஆரம்பிச்சிடுறேன், அழுக ஆரம்பிச்சிடுறேன். எழுந்திருக்கும் போது தலைவலியோடு தான் எழுந்திருப்பேன். இதெல்லாம் வந்து எண்ணங்கள் பிரதிபலிப்புன்னு தெரியுது. இருந்தாலும் நம்ம படுக்கும் போது நினச்சி மறக்க முடியல. படுத்துனுக்கும் போது கனவு வந்தது, பூனை கடிச்சது, நாய் கடிச்சது, எலி கடிச்சது. மூச்சுக்கும் போது வந்து கடிச்சுதா? கடிக்கல. அப்ப கனவுன்றது ஒரு பொய், நம்ம மன பிரம்மை, நம்ம மனத்துக்குள்ள ஏற்பட்ட எண்ணங்கள் காரணம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் இல்லையா? சொல்லியிருக்கீங்க, ஏற்கனவே இதை சொல்லியிருக்கீங்க. ஏன்னா மைண்ட்ல வந்து எண்ணம் கருத்து ரெண்டு இருக்குது. ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த ரெண்டு வகையில் செயல்படுது. எண்ணம்ன்றது ஒரு நாளைக்கு 1 கோடி எண்ணம் மனுஷனுக்கு உதயமாகுது. நேற்று சாப்பிட்டது என்ன பண்ணால் இன்றைக்கி தெரியாது இல்லையா? அப்போ அது எண்ணத்தோடு போயிடுச்சு, கலைஞ்சு போயிடும். எண்ணம்ன்றது கருத்துன்றது கலையாது, அது மூளையில் பதிவாகும். அந்த பதிவுகள் தான் கனவுகளாக நமக்கு திரும்பி 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 நம்ம வாழ்க்கையில் பிறந்து வளர்ந்து அந்த மாதிரி ஒரு சம்பவமே நடந்திருக்காது, பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் கனவுல அது வரும். இது கனவுன்றது ஒரு பிறவிது மட்டும் வர்றதில்லை, பல பிறவிதும் வருது இல்லை. இது எதனால் வருது? அந்த பதிவுகள் ஆகிக்குது பாரு, அந்த பதிவுகளால் வருது. இந்த பாடம் வாங்குறவனுக்கு கனவே வராது. அதான் வித்தியாசம் இதுக்கும் மற்றவனுக்கும். சரி சாமி, இப்போ வந்து இறந்து போனால் அந்த 16 நாள் 12 நாள் வந்து இங்கே தான் இருக்குது அந்த ஆன்மா. அதுக்கப்புறம் வந்து மேலே போனோடனே அவங்களோட பாவ புண்ணியத்துக்கு அப்புறம் மறுஜென்மம் எடுக்குதுங்கிறாங்க. மேலெல்லாம் போகாது, மேலே போக வழி தெரிஞ்சுக்கினா தானே மேலே போகிறதுக்கு. அது கருட புராணத்தில் அப்படி சொல்கிறாங்க. கருட புராணத்தில் சொல்லிடுவோம் மனுஷனை நல்வழிப்படுத்துறதுக்கு. கருட புராணத்தில் மனுஷனை நல்வழிப்படுத்துறதுக்கு சொல்லியிருக்கிறானே தவிர மனுஷன் அதுபடி போனால் தானம்மா போகிறதுக்கு. போனால் போகலாம், போக முடியலையே. இவன் உடல் மேலே ஆசையும் பணத்து மேலேயும் ஜனங்க மேலேயும் பற்றி வச்சு தெரியுறன்னு கடவுள் மேலே எங்கேருந்து வரும்? எப்போ ஒரு முறை போய் எங்கேயும் வேலை இல்லைன்னா கோயிலுக்கு போய் சாமி எங்கேயும் பொழப்பு இல்லை சாமி, நாளைக்கு என்ன அவனுக்கு பொழப்புக்கு வழிபடணுன்னுவான். இல்லை ரொம்ப பணக்காரனாக இருந்தால் அவனுக்கு போகவே நேரம் இருக்காது, கோயிலுக்கு போகிற நேரம்லாம் பிஸியாக வியாபாரம் நடக்கும். என்னைக்காவது ஒரு நாளைக்கு வயல் கிடச்சா ஐயா இவ்வளோ சம்பாரித்து வச்சுக்கிறேன், இதை பாதுகாக்கணும் அப்படின்னு அவன் ஜாமி கும்பிடுவான். 40 வருஷத்துக்கு முன்னாடியே நான் மீடியாவில் கேட்டேன், அடுத்த வேலைக்கு சாப்பாட்டுக்கு இல்லாதவன் கோயிலுக்கு போகிறான், கோடி கோடியாக கடவுளையே வாங்கக்கூடிய அளவு பணத்தை வச்சுறான், அவனும் கோயிலுக்கு போகிறான். இவன் என்ன கேட்டான் அவன் என்ன கேட்டான் அப்படின்ட்டு. ஏன்னா அவன் கேட்டான் அடுத்த வேலைக்கு சோறு கிடைக்கணும்னு கோவிலுக்கு போனான், இவன் போனா என்ன இருக்கிறத பாதுகாக்கணும்னு போனானே தவிர 2 பேருமே கடவுளை கும்பிட போல இல்லையா? கடவுளை கும்பிட போனோம், கடவுளாண்ட போனால் கண்மூடி நிற்கணுமே தவிர பிஸ்னஸ் கடையில் போய் கேட்குற மாதிரி கேட்டுக்கூடாது. ஆனால் இன்றைக்கி மனுஷன் என்ன பண்ணிட்டான், கோயிலுக்கு போனோன்னா சாமிக்கிட்ட 1/2 மணி நேரம் பேசுகிறான். ஆனால் சாமிக்கு காதே கிடையாது. அப்புறம் இவன் சொன்னது எங்கேருந்து கேட்கும் இல்லையா? கணக்கே சொல்லிக்கிறான். இவனுக்கே இவன் ஆறுதல் படுத்திக்கிறதுக்கு இவன் சொல்லிக்கிறது. சாமி செய்கிற மாதிரியோ சாமி கிட்ட சொல்லிட்ட மாதிரியோ இவனா ஒரு பிரம்மையை கற்பனையை உண்டாக்குறானே தவிர இதில் எந்த வித நிஜமும் இல்லைம்மா. உன் விதி என்னவோ அது முடிவு. அதை மீறி உலகத்தில் எதுவுமே நடக்காது, எந்த மனிதனுக்கும் நடக்காது. இன்னுமே கேள்வி கேட்கவே எதுவும் இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள் விளக்கம் கொடுத்துருக்கீங்க. உங்களோட ஒவ்வொரு வீடியோ பார்க்கவும் எல்லாமே உணர முடியுது, என்னால் எல்லாம் உணர முடியுது. எல்லாம் சொன்னது எல்லாமே 101% சரியாக இருக்குது. ஆனால் அதை புரிஞ்சு அந்த நிலையில் போகிறதுக்கு தான் மனப்பக்குவம் பக்குவப்படாது. ஏன்னா மனமாகப்பட்டது அது 2 இடத்துல தெரியும். ஒன்று உள்ளே சுற்றி கற்பனையை உண்டாக்கிக்கணும், இல்லை வெளியே போய் சுற்றிட்டு வந்துடும். இருக்கிற எண்ணத்தெல்லாம் ஊரில் இருக்கிற எண்ணத்தெல்லாம் எடுத்துன்னு வந்து வச்சிடும். அந்த வெளியே இருக்கிற எண்ணமெல்லாம் நமக்கு உதயமாகும், இல்லை உள்ளவே இந்த கற்பனை பண்ண எண்ணங்கள்லாம் கனவாக வந்துடும். இது 2 விதத்தில். ஆனால் இதை ஒரு விதத்தில் நீ எங்கேயும் வெளியும் போவேனா, நீ எதையும் நினைக்குவேனா, சும்மா உட்காந்துக்கிறன்றது தான் இந்த வேலை. சும்மா இருப்பதே சுகம். நான் வந்து பிராமண சரி சரி. இப்போது இறந்தவங்களுக்கெல்லாம் வந்து கர்மம் இந்த வருஷமான திவசம் பண்ணணும். சரி. அது பண்ணலைன்னா வரக்கூடிய சந்ததிகளாக பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி. இப்போ அந்த திவசம் பண்ணுறது போது அது ஒரு வியாபாரமாக தான் இருக்குது. சரி. அவங்களுக்கு தட்சிணை கொடுக்கறது, பிராமணனுக்கு தட்சிணை கொடுக்கறது எல்லாம் வந்து
இருக்கவங்களுக்கு செய்ய முடியுது. இல்லாதவங்க என்ன பண்ணுறது சாமி? எது வந்து அங்கே இல்லாதவங்க வந்து எது செஞ்சால் அவங்கள போய் சேரும்? செத்தவங்களுக்கு நீ தேவசம் கொடுக்கறதால போய் சேராதுமா. இந்து மத சமுதாயத்துப்படி செத்தவன் மறுபிறப்பு உண்டு. இப்போ முஸ்லீமில் வந்து மறுபிறப்பு இல்லைன்னுவாங்க, கிறிஸ்தவனில் மறுபிறப்பு இல்லைன்னுவாங்க, இந்து மதத்தில் மறுபிறப்பு உண்டு. மறுபிறப்பு எது வரைக்கும் எடுக்காமல் இருக்கும்? அது ஒரு காரியம் பண்ணுற 16 நாள் வரைக்கும் தான் எடுக்காமல் இருக்கும். அது வரைக்கும் தான் அந்த நினைவுகள் ஊட்டிய சுத்தம் உன்னுடைய எண்ணத்திலேயே இருக்கும். அதுக்கப்புறம் அது தானாக மறந்து. இப்போ ஒரு தெருவில் நம்ம வீட்டில் வாடகை இருந்தோம், அந்த தெரு பார்க்கும் போகும்போதெல்லாம் நம்ம இருந்த வீடு நினைப்புக்கு வருது இல்லை? அதே மாதிரி நான் அது ஒரு வீட்டில் கொடுத்துன்னு இருந்தது இல்லை ஆன்மா. அப்போ அது வெளியே போச்சு. அந்த நினைப்பு அந்த 16 நாளைக்கு வரும். அந்த 16ஆவது நாள் கழிச்ச உடனே, ஏன்னா உடல் இல்லாத உயிர் எங்காது, உயிர் இல்லாத உடல் எங்காது. அப்போ அது வேற உடல் எடுத்துக்கும். இப்போ எங்கள் அம்மா இருந்தாங்க, எங்கள் அம்மா செத்து போயிட்டாங்க. எங்கள் அம்மா செத்து ஒரு 25 வருஷம் ஆச்சு. இந்த 25 வருஷமாக நான் தோசம் பண்ணின்னுக்கிறேன். அவங்க இறந்த நாளில் பண்ணுறேன். ஆனால் எனக்கு தெரியும், எங்கள் அம்மா பிறந்து எங்கேயோ காலையில் படிச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்கினாங்க. அவங்க குழந்தை குட்டியோடு தாங்கிறாங்க. ஆனால் நான் தவசம் பண்ணின்னுக்கிறேன். அது ஏன் பண்ணுறேன்னா, எங்கள் அம்மாவுக்கு பண்ணல, எனக்கு பண்ணிக்கிறேன். இன்னைக்கு நான் எங்கள் அம்மாவுக்கு செய்யும் போது தான் என் பிள்ளைங்க அதை பார்க்குது. ஓ, பாட்டிக்கு அப்பா இப்படி செய்தார், அப்பாவுக்கு இப்படி நம்ம செய்யணும்னு வழிகாட்டுறதுக்கு தான் இதை செய்கிறோமே தவிர செத்தவங்களுக்கு ஒரு பயனும் இல்லைம்மா. இது ஏன் நான் செய்கிறேன், எல்லாம் தெரிஞ்சும் நான் எதுக்காக செய்கிறேன்னு சொன்னால், அந்த 4 தவசம் காரியம் அப்படின்னு ஒன்று இல்லைன்னு சொன்னால், செத்தவனே இந்த சமுதாயத்தில் இருக்கிறவங்க ஒருத்தவங்க கூட நினைக்க போகிறதே கிடையாது. நினைப்பானா? அம்மா நினைப்பானா? கண்ணெதிரி இருந்தாவே மதிக்க மாட்டேன்றான். அந்த நாளே மறந்துடுறாங்க நிறைய பேர். கண்ணெதிரி இருந்தாவே மதிக்க மாட்டேன்றாம்மா. அவங்க மறைஞ்சு போனவங்கள நினைப்பானா? நினைக்கவே மாட்டான். ஆனால் இந்த மாதிரி நாட்கள் வச்சிருக்குது எதுக்காகனா, அந்த 4ஆவது நீ பெற்றவங்களை நினைடாமா உன் மனசில் அப்படின்றதுக்காக தான் இந்த தவசம் காரியங்கள் இதெல்லாம் வச்சிருக்குது. இந்த காரியம் எல்லாம் தெரிஞ்சு இவங்க இல்லை மறுபிறப்பு எடுத்துட்டாங்கன்னு நான் ஏன் செய்கிறேன் அப்படின்னா, அந்த நாள் ஒரு 50 பேருக்கு என்னால் சோறுபட முடியுது. அப்போ 50 பேருனுடைய உடலையும் இறைவன் வாழறான். அந்த 50 பேர் இறைவனுக்கு நான் தானம் பண்ணுறேன்னு பண்ணின்னுக்கிறேன். இது வரைக்கும் 25 வருஷமாகவும் பண்ணின்னுக்கிறேன். ஏன்னா தானம் பண்ணுறது, இந்த காரியம் பண்ணுறது தவறு இல்லை. நம்ம பின்னாடி வர சந்ததிங்க நமக்கு வழிபடணும்னா இதெல்லாம் நல்வழிப்படுத்துறதுக்கு தான். ஆனால் அதுக்குன்னுட்டு ஐயரை கூட்டுன்னு வந்து ஒரு 5000 கொடுத்துட்டு சாப்பாடு செலவு ஒரு 10,000 வச்சுட்டு இல்லாத கடன் வாங்கி பண்ணிட்டு பண்ணக்கூடாது. ஏன்னா ஐயர் வந்து ஒன்றும் சொல்லி உங்கள் அம்மா கிட்ட போக போகிறதில்ல, உங்கள் அப்பா கிட்ட போக போகிறதில்ல. நீ மனசில் நினைக்கிற தெரியுமா, அந்த நினைவு தான் அவங்களாண்ட போகும். அதனால் ஐயரையும் கூப்பிடாத, தைரியம் கூப்பிடாத. நீ உன் சக்திக்கு என்னவோ அதை செய், அதுவே மன நிறைவு கொடுக்கும். கடவுளை ஐயர் கோயிலில் சொல்கிறாருன்னா ஐயர் வந்து அவர் சொன்னவொன்னு உன் கூட வர்றாரு கிடையாது. மனசு கடவுள்ன்றது உன் மனசுக்குள்ளே தாங்குது. உன் மனம் எதோ நினைக்குதோ அதுவோ அது ஆக போகுது. அதனால் மற்றவங்க சொல்கிறதால அது ஆகாது. அதனால் உன் சக்திக்கு என்னவோ அதை செய், அது தப்பு இல்லை. சரி சாமி, சரி சாமி. எனக்கு இப்போ ஒரு 6 மாதமாக இந்த கை இடத்துக்கு அது டாக்டர் கிட்ட தான் போய் பார்க்கணும். இல்லை, இது வந்து அந்த வலி தீர்றதுக்கு அதுவும் கர்மா தாங்கிறா அப்படிங்கிற. எல்லாம் உடல் சம்மந்தப்பட்ட அத்தனையும் கர்மாம்மா. உடல் சம்மந்தப்பட்டது அத்தனையும் கர்மா. ஆஹா, நான் ஒரு பாவமும் பண்ணலைங்க, நான் பிறந்ததுலேருந்தே புண்ணியம் தாங்க பண்ணின்னுக்கிறேன்னுவான். போன பிரிவில் பண்ணலையா? பட்டினத்தார் அவ்வளோ பெரிய மகான், ராஜாவை விட பெரிய பணக்காரனாக இருந்தவன் மொத்தத்தையும் உதிரி போட்டு கோமனம் கட்டி ரோட்டுக்கு வந்துட்டான். உஜினி நாட்டில் போய் அவனுக்கு தண்டனை கொடுக்குறாங்க. அந்த கதையெல்லாம் நான் ரொம்ப பெருசாக போவோம். உஜினி நாட்டில் தண்டனை கொடுக்குறாங்க. அப்போது உஜினியில் சொல்கிறாரு, ஐயா சராசரி எனக்குன்னு எதையுமே நான் வச்சுக்கல, என் வாழ்வே நீ தான். ஆனால் எனக்கு ஒரு மனிதனால் தண்டனை கொடுக்க முடியாது, நீ தான் தண்டனை கொடுக்கணும். ஆனால் இந்த உடல் எடுத்து நான் ஒரு பாவமும் பண்ணலை. ஆனால் போன பிரிவில் நான் என்ன பாவம் பண்ணணும் தெரியல, அது வந்து இங்கே நடக்கிற மாதிரி இருக்குதுன்னு அந்த கழுகு மரமே எரிஞ்சு போயிடும். அவ்வளோ பெரிய பட்டினத்தார் சொல்கிறாரு, போன பிரிவில் செய்த பாவம் இந்த பிரிவில் வந்து நமக்கு தெரிஞ்சும் தெரியாதையும் எவ்வளோ பாவம் பண்ணிக்கிறோம். அப்போ வரதானே செய்யும், அனுபவிச்சு தானே ஆகணும். அதுக்கு மாத்திரை ஊசி போட்டுன்னு காலத்தை தள்ளிட்டு போக வேண்டியதுதாம்மா. சரி சாமி. இந்த உலகத்தில் இறக்கும்போது எதுவுமே நமக்கு சொந்தம் இல்லை என்கிற போது மண்ணுக்காக சண்டையிட்டு மாண்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அறிவு மேடை இருக்குன்னு ஒவ்வொருத்தனும் பேசுகிறான். ஒவ்வொரு அரசியல்வாதியும் ஒவ்வொரு ஆன்மீகவாதியும் ஆண் பெண் 2 வழியே வேறு இல்லை.
வரும்போது என்ன கொண்டு வந்தோம், போகும்போது என்ன கொண்டு போக போகிறோம், அவன் தான் 10 லட்சம் கோடி ஊழல் பண்ணி உட்காந்துக்கிறான். வாயில பேசுறது வேற, இயற்கையில வாழறது வேற. இயற்கையில வாழற மாதிரி அவன் ஞானி, பேசி போட்டு செயற்கையில போற மாதிரி அவன் அஞ்ஞானி. பேசுறது யாரு வேணாலும் பேசலாம், வாழ முடியாது. எல்லாரும் மேடையில் பேசுறான், எல்லாம் ஆன்மீகவாதியிலிருந்து அரசியல்வாதி வரைக்கும். ஒரு அரசியல்வாதிக்கு ஒரு வீடு வேணும், இல்லை கூட புள்ள இருந்தால் இன்னொரு வீடு வேணும். ஒரு அரசியலுக்கு 50 வீடு என்னத்துக்கு, 10,000 ஏக்கர் என்னத்துக்கு? அவன் தான் சொன்னான், வருமா நான் ஒன்றும் வரல, இது மக்கள் எத்துக்குன்னு சொல்ல. இதெல்லாம் பேச நல்லா இருக்குமா, நடைமுறைக்கு வராதுமா, பொய்யான உலகம். பொண்ணு வந்தது பார்த்தியா, ஒரு உபதேசம் வாங்கிச்சு, அது என்ன நினச்சின்னு வந்தது, கழுத்துக்கு செயினை கட்டி போட்டு போய் என்னது. இப்படி எத்தனை பேரால முடியும்? உன்னால் முடியுமா? முடியாது. அதனால ஒரு சில விஷயங்கள் நீங்க தானே சாமி தாலியை பத்தி இதுவா பேசுறீங்க, அப்புறம் எப்படி நான் கைட்டு கொடுக்க முடியும்? கொடுக்க கூடாதுமா, கொடுக்க கூட்டுக்காரர் வந்து என்ன ஒதிப்பாரு, அப்புறம் பம்புல போய் நான் மாட்டிப்பேன். நீ கைட்டி கொடுத்தேன்னு வரமாட்டாரு அவரு. என் பொண்டாட்டி இருந்து திருடுனேன்னு பிடிச்சி கொடுத்துருவாரு என்ன. அதனால வானா அந்த வம்பு, என் உடம்பு தாங்காதுமா, வயசானவன் நான். எப்பவுமே எந்த ஒரு செயலையும் நீ ஒரு விஷயத்த பேசுற மாதிரி செய்யணும். ஆனா பேசுற மாதிரி செய்தா ஜனம் மதிக்கல. அதனால அரசியல்வாதிலாம் என்ன பண்றான், பேசுறது ஒண்ணு செய்து ஒன்று செய்தா அவன் கூட ஒரு கூட்டமே போகுது இல்லையா. ஒரு காலத்துல ஒரு பையன் ஒரு தெருவில் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டான், போலீஸ் வந்து பிடிச்சும் போச்சு. பிடிச்சும் பண்ணா அந்த பையனை இட்டுன்னு வரணும் இல்லையா, அந்த ஊர் தலைவர் இருப்பார் இல்லையா, அவர்கிட்ட போய் மைனை பிடிச்சும் போயிட்டான், இது மாதிரி இட்டுன்னு வரணுங்கன்னா தலைவர் முதல்ல கேட்பாரு, பையன் என்ன பண்ணாரு, போலீஸ் வந்து பிடிச்சது, ஏன் பிடிச்சது, என்ன பண்ணான், எல்லாம் கேட்டுக்குன்னா அவர் போலீஸ் ஸ்டேஷன் போவார். இந்த அரசியல் கட்சிங்க வந்த பிறகு என்ன ஆகி போச்சுன்னா, பையனை பிடிச்சும் பண்ணணும், பையனை ஸ்டேஷன் கிட்ட போகிறதுல இவர் தலைவர் அங்கே உட்காந்துக்கிற சேர் போட்டுக்கணும். அதனால போலீஸ்காரர் என்ன பண்றாரு, முன்னெல்லாம் அமீனா பூந்த ஆமை பூந்த வீடும் அமீனா பூந்த வீடும் ஒன்றுன்னு வாங்கும். ஏன்னா ஆமை பூந்தா அந்த வீடு உருப்படாது. அமீனா காலை வச்சு, அமீனானா போலீஸ் போன வீடும் உருப்படாதான். அதனால போலீஸ்காரெல்லாம் வெளியே இருந்துக்குன்னு தான் கூப்பிட்டு வந்தவர், எவனும் வீட்டுக்குள்ள பண்ணுறான். இப்போ அடுப்பாங்கரைக்கு போயிடுறான், அம்மா அப்பா புள்ள கிடைக்கல, அம்மா அப்பா வான்னு வரவன்னு வச்சுன்னு போய் டேக்ஸில் உட்கார வைக்கிறான். காரணம் என்ன, பேசுறது ஒன்று செய்யுது. அதனால இனி வேகமா வழி உலகம் இல்லையா, இது அப்படித்தான் போகும். இதை யாராலையும் தடுக்க முடியாதுமா, எந்த சட்டமும் தடுக்காது. சட்டம் வந்து மனுஷனுக்கு ஏற்ற மாதிரி வளைஞ்சு கொடுத்துக்கினே போகும், சட்டம் சட்டமா நிற்காது. அதனால இந்த மாதிரி விபரீத விளைவுகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குமா, இதை யாரும் தடுக்க முடியாது. இப்ப ஆமை புகுந்த வீடு விளங்காதுன்னு சொல்றாங்களே சாமி, ஆமா, அதனுடைய விளக்கம் என்ன சாமி? அது வந்து 5-15 பொழுதும் இல்ல, ஒன்ன புடிச்சு வச்சுக்கோ. 5 இல்ல இருக்கு, ஒன்னா வரல வெளியே, ஒரு தலை வரும், 2 கை வரும், 2 கால் வரும். அது வீட்டு உள்ள போனோன்னா 5 உள்ள போயிடும். 5 உள்ள போனா அதுக்கு செயல் இருக்குமா, செயல் இருக்குமா? அது மாதிரி அது போன்ற வீட்டுல ஒரு பொருளும் இருக்காது, எல்லாம் குடிச்சவரா போயிடுமா. ஆனா இப்ப வந்து அந்த ஆமைய வந்து வீட்டு உள்ள வச்சு விற்கிறான், வியாபாரம் பண்ணிருக்கிறான். வாஸ்துபடி ஆமைய துட்டா வைக்கணும். அதனால இப்ப ஆமையை வைத்து கோடி சொன்னாக்குறான். அதான் சொல்றேன், அழிவு உலகம் அப்படிலாம் இருக்குமா. நடராஜருக்கு வந்து திருமஞ்சனம், ஆணி திருமஞ்சனம் செய்யறாங்க இல்லைங்களா, அபிஷேகம் பண்றாங்க, அதனுடைய விளக்கம் எனக்கு ஐயரை கூப்பிடுறேன் நான், கேட்டுக்கோ. ஏன்னா நான் மந்திரம் பண்றது இல்லை. சொல்லுமா, சொல்லுங்க சாமி. எனக்கு தெரியாதுமா, நான் அதெல்லாம் பண்றதே கிடையாது. எந்த சாமிக்கு எந்த மந்திரமும் சொல்ல மாட்டேன். எனக்கு மந்திரம் எல்லாம் மௌனம் தான், வேற எந்த மந்திரமும் அதுகிட்ட செல்லாது. அதெல்லாம் காத்தோட போகுது. எப்போ ஒருத்த வாய் திறந்து ஒரு விஷயத்த சொல்றானோ அது காத்தோட கலந்துடும். ஆனா எவன் ஒருத்த மனசோட நிறுத்துறானோ அதுதான் செயலுக்கு வரும். அதனால தான் நான் சொல்றது, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஐயர் மந்திரம் சொல்றாரு. ஓ சாமி கிட்டோம், எந்த சாமியாவது எந்த ஐயரோ ஞானி ஆகிக்கிறாரா? இல்ல. ஏன் இல்ல, மந்திரம் நம்ம காலையில் 5லேருந்து இருக்கிற சாமி கிட்ட எல்லாம் போய் ஒவ்வொன்று கத்தி கிடக்குறான். அது தொழில். மந்திரம்ன்றது நீ ஒரு தொழில் செய்யற மாதிரி அவர் ஒரு தொழில் செய்யறாரு. அவர் ஞானத்தை தேடி போலாங்க, அது ஒரு வேலைக்காக அதை படிச்சுட்டு அதை சொல்லிங்கிறாரு அவர். அதனால ஞானம் வராது. ஞானம் வந்து சும்மா இருந்தால் தான் சுகம் வரும். அதனால சும்மா இருக்கணும், சும்மா இருக்கணும்னா மௌனமா இருக்கணும், அதான் ஞானம். அது வரணும்னா நான் மற்றதெல்லாம் போய் கும்பிட்றது இல்லை, எந்த கோயிலையும் போய் சாமியே அப்படின்னு கும்பிட்றது இல்லை. இப்போ வந்து குழந்தை பிறக்கும்போது சிசரின்னும் நார்மல் டெலிவரி சொல்றாங்களா, யோனி மூலமா பிறக்குது குழந்தை அப்படின்னு, அதுக்கு எதுக்கு சாமி ரொம்ப அந்த ஜாதகம் அதுக்கெல்லாம் எதுக்கு சக்தி இருக்குது? ஜாதகமா பயன் தராது.
இல்ல யோனி மூலம் வர்ற குழந்தைக்கு சக்தி இருக்குதுங்களா இல்ல அந்த இந்த லகான் கோழி இருக்குது தெரியுமா? லகான் கோழி நாட்டுக்கோழி இருக்குது. நாட்டுக்கோழி வந்து 21 நாள் பொறுத்து தான் அது குஞ்சு பொறிச்சு வெளியே வரும். இந்த லகான் கோழி ஒரு ட்ரேயில் அடிக்கிட்டு ரொட்டி கடையில் பிரெட் எடுக்கும்போது பார்த்துக்கிறியா நீ? ஒரு ட்ரே இருக்கும் அப்படி, அதில் ஒரு இது மாதிரி மத்து மாதிரி துடுப்பு மாதிரி வச்சுருப்பான். உள்ளோண்டு ஹோல்ஸ் தான் இருக்கும் அடுப்பு, அது உள்ள நெருப்போடு கொளுத்தி அதில் எடுத்துட்டு இருப்போம். அதில் அனல் இருக்கும். அதில் அந்த ரொட்டி கட்டில் விட்டுருவோம். அத்தை விட்டான்னா ஒரு அதை மூடிட்டு எடுத்துட்டோம்னா எல்லாம் வெந்து போயிருக்கும். அது மாதிரி முட்டையெல்லாம் ஆடிக்கிட்டு ட்ரேலில் விட்டுட்டு ஒரு ஹவர் போட்டு கொய்ன்னு குஞ்சுங்க வருது. ஆனால் ஒரு சின்ன கல் எடுத்து போட்டுன்னு செத்து போட்டோம். நாட்டுக்கோழி மேலே இவ்வளோ பேர் கல் எடுத்து போட்டுனா பக்கத்து வீட்டில் போய் நின்று போட்டோம். அப்போது அதுக்கு உயிர் உறுதி, இதுக்கு உயிர் மெத்தமான உயிர். மனுஷங்கார கூட அப்படிதான் போது குழந்தை வந்து தலை வழியா வருதும் கால் வழியா வருதுன்னு சொல்றாங்கல்ல. அது அவங்கவுங்க செயலை பொறுத்துக்குதுமா. அது அவங்கவுங்க செயலை பொறுத்துக்குது. அம்மா சும்மா இருக்க மாட்டா. அம்மா சும்மா இருந்தாலும் அப்பன் சும்மா இருக்க மாட்டான். பொம்பளைய சும்மா உட்காந்துங்கிற பொம்பளை இழுத்து போட்டு 4 அடி அடிப்பான். இப்படி அப்படி பரட்டும் போது அது பரண்டு போடும். இதெல்லாமா ஞானத்துக்கு தேவை. நம்ம பேசிக்கணும். டாக்டர் கிட்ட ஆஸ்பத்திரியில நர்ஸ் பேச வேண்டியது. இதை வச்சுதான் ஜாதகமே எழுதுறாங்க. ஜாதகம் நான் பார்க்கறது கிடையாதும்மா. நீங்க பாக்கல? ஆமா, இப்போ பொண்ணு வீட்டு பையன் வீட்டுல எல்லாம் கொடுக்கும்போது அது அவங்க பார்க்கட்டும், நமக்கு வேணாம் அந்த வேலை. நம்ம எதை வச்சு இப்போ ஒரு பொண்ணு இப்ப ஜாதகம் பார்த்து எத்தனை பொண்ணு எல்லாம் கோர்ட்ல நிக்குது, என்ன பண்றது? ஜாதகாரனை பிடிச்சி போய் தண்டனை கொடுத்துருவானா? இப்ப இந்த காலத்துல ஜாதகமே பார்க்க வேண்டாம்னு சொல்றீங்க. மனசு ஒத்து போகணுமா? எந்த ஜாதகமும் ஒத்து வராது. தாய் தப்பம் ஒத்து பண்ணணும். மனசு எனக்கு ஒத்து போச்சுங்க, எனக்கு வாலிபம் வந்துச்சு இட்டுன்னு போயிட்டேன்னா நாளைக்கு ஒச்சு தத்தும் போது அம்மா வரமாட்டான், அப்பா வரமாட்டான். அப்பா அம்மா பார்த்து 2 வீட்டுக்கார் சேர்ந்து கல்யாணம் பண்ணா நாளைக்கு ஒரு கஷ்டம் ஒரு பிரச்சனை வந்தா 4 பேரும் வந்து நிற்பான். இல்லைன்னா திக்கு இல்லாத அனாதே சுத்துவேன் ரோட்ல. இன்னைக்கு அப்புறம் போய் வீட்டாண்டு போய் உட்காந்து நான் ஒன்னாவதுங்கிறேன்னா ஒரு ஒன்னாவது செல்லுபடி ஆகுது. நான் ஒரு சின்ன தொழில் செஞ்சுக்கிறேன். எங்கிட்ட நான் வந்து செய்கிற லேபர் தனியாக நான் தனியாக செய்கிறேன் ஐயா. எல்லாரும் ஒரே இதாக தான் நினைக்கிறேன். ஆனால் வந்து நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம துரோகம் நினைக்கிறாங்க. சரி, பசங்க எல்லாம் நம்ம என்ன பண்ணலான்னு கேட்குறீங்க? நேராக போய் பஞ்சாங்கத்துன்னு போங்க. ஜோசியர்கிட்ட போயிட்டு கொடுத்துட்டிங்கன்னா அவங்க தான் அதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. ஏன் வேலை இல்லை. நான் வந்து கடவுளை பற்றி கேட்டால் சொல்லுவேன். கடவுளை பற்றி சொல்லி கொடுக்குற இடம் இது. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் இது செய்யலாமா, அதை செய்யக்கூடாதா, இது நேரம் நல்லாக்குதா, அதுக்கு நேரம் நல்லா இல்லையா, அதெல்லாம் என் வேலை இல்லை. அதெல்லாம் 1000 ஜோசியருங்க இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட போனீங்கன்னா இந்த தொழிலை நீங்கள் செய்யலாம், இது செய்தால் வெற்றி அடைவீங்க, இல்லை இது செய்யவானா 4 பேர் பார்ட்னரை கூப்பிட்டு செய்யுங்கன்னா அவங்க தான் சொல்லுவாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாதுப்பா, ஏன்னா நான் அந்த பஞ்சாங்கெல்லாம் பார்க்கறதில்ல, ஜாதகம் பார்க்கறதில்ல, ஜோசியம் பார்க்கறதில்ல. அதனால் நீங்கள் அந்த மாதிரி ஆளுக்கிட்ட போங்க. அதுதான் சொல்கிறேன். அது அவங்கக்கிட்ட போய் கேட்கணும்பா. நான் வெறும் கடவுளை பற்றி சொல்கிறேன். இதெல்லாம் வியாபாரம் பற்றிலாம் நான் சொல்கிறதில்ல. எனக்கு அந்த வேலையும் இல்லை. எனக்கு எதுக்கு அந்த வீணான வேலை? அதுக்கு 1000 பேர் இருக்கிறான் சொல்கிறதுக்கு. அதனால் அவங்கள போய் ஒரு லட்ச ரூபாய் எடுத்துன்னு போய் இந்த ஜோதிடம் ஒன்று இருக்குது. ஒரு 1 லட்ச ரூபாய் கொடுத்தா அவங்க தனித்தனியாக சொல்லி கொடுத்துருவாங்க. எதை நம்புற? அப்புறம் என்ன எப்படி நம்புவேன்? நீ என்ன எப்படிப்பா நம்புவேன்? எது அவங்களாம் நம்பறதுலாம் உண்மையாக அவங்க 1000 ஜோசியம் சொல்கிறாங்க, 1000 பேருக்கு சொல்கிறாங்க. அதுவே உனக்கு நம்பி நான் சொல்கிறதே இல்லை. என்ன எப்படி நம்புவேன் நீ? அதனால் அதெல்லாம் என் வேலை இல்லைப்பா. வருஷம் வாழ்ந்தார். எவ்வளோ? 400 வருஷம் வாழ்ந்தார். அந்த 400 வருஷம் வாழ்ந்து அதுக்கப்புறமா புத்தூரில் சமாதி ஆனார். நிறைய புத்தூர்லேருந்து போகிறத விட சென்னையிலேருந்து அதிகமாக அங்கே போவாங்க. எந்த நேரமும் சாப்பாடு போடுவாங்க அங்கே வர பக்தர்களுக்கு. அவர் ஒரு நல்ல மகான். அதனால் அவருக்கும் ஒரு சிலை செய்திருக்கிறோம். இல்லை, எல்லாத்த விட ஒரு கொடுமையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். என்னுடைய குருநாதருக்கு ஒரு சிலை செய்து வச்சுருக்கிறேன். இன்றைக்கி நேற்று கூட மலேசியாவில் என் ஃபோட்டோ, என் சிலை எல்லாத்துக்கும் நாமம் போட்டு இது பட்டை போட்டு மாலை போட்டு பூஜை புனஸ்காரங்கள்லாம் நடந்தது. நான் ஆரம்ப காலத்தில் நான் என்ன செய்தேன்னா, நம்ம தெரிஞ்சு பிரயோஜனம் இல்லை, நம்மளுடைய குரு உலகத்துக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக முதல்ல மீடியாவில் யூடியூப்பில் அவருடைய ஃபோட்டோ தான் போட்டேன். அதுக்கப்புறமா புக்கில் வெளியிட்டேன். அந்த புக்கு வெளியிடும் போது என் ஃபோட்டோ கூட போடல, புக்கு அட்டைப்படுத்தலை, அவர் ஃபோட்டோ தான் போட்டேன். அவருக்கு மாலை போட்டு அந்த ஃபோட்டோ எடுத்தேன்.
அப்போது அந்த மாலை போட்ட உடனே அங்கே இருக்கிற சீடருங்க இவர் எல்லாம் சேர்ந்துக்கின்னு என்ன நான் செத்து போனவனுக்கு மாலை போட்ட மாதிரி போட்டுட்டீங்க அப்படின்னு எனக்கு கோர்ட்டிலேருந்து வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாங்க. அதனால் நான் அவருடைய மரணத்துக்கு கூட நான் போக முடியாதாகி போச்சு. ஒரு மகான் வந்து மரணம் அடைகிறாருன்னா அவரை வந்து உட்கார வச்சு சமாதி பண்ணணும், அதான் முறை. ஆனால் அவனுங்களுக்கு சொல் பேச்சு கேட்டுக்குன்னு அவர் தெரிஞ்சதால் கடைசியில் படுக்க வச்சு பணம் பொதிக்கிற மாதிரி போச்சுட்டாங்க. அவர் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாரு. எனக்கு அவருக்கு பேச்சு வார்த்தையே கிடையாது, தொடர்பே கிடையாது. ஆனால் ஒரு நாளாவது அவர் எனக்கு குருவாக இருந்துக்கிறாரு, நான் அவர் குருவை ஏற்றுன்னு இருக்கிறேன். அதனால் அவருக்கும் ஒரு சிலை செய்து வச்சுருக்கிறேம்மா. இது வந்து யாரும் செய்ய மாட்டாங்க, பகையாக தான் நினைப்பாங்க. இருந்தாலும் அவர் பகையாக நம்மளை நினச்சாலும் ஒரு சீடன் அவரை குருவாக ஏற்றுக்கின்றதில் அவருக்கும் ஒரு சிலை செய்து வச்சுருக்கேன். கணேசசாமின்ட்டு அங்கே இது போட்டு வச்சுருக்கேன் பிளேட்டு. அப்படிலாம் பண்ண ஏன்னா அந்த குருவாக மாறும்போது அதுக்கேற்ற பக்குவம் அவனுக்கு வந்துடணும். ஆனால் அந்த பக்குவமே இல்லை. குருன்றவர் எப்படி இருக்கணும்னா சொல்கிறவன் பேச்செல்லாம் கேட்கக்கூடாது, இவர் சொல்கிறத தான் கேட்கணும். அப்போ தான் இவர் குரு. சொல்கிற வரவங்க பேச்செல்லாம் 1000 பேர் வருவான், 1000 ஐடியா கொடுப்பான். அதெல்லாம் நீ கேட்டீங்கன்னா அப்போ உனக்குன்னு சொந்தமாக எந்த அறிவுமே இல்லாத மாதிரி ஆகி போயிடும். இப்போ கல்யாணத்தில் ஒரு குருவுக்கு மாலை போட்டால் அது பொண்ணும், கல்யாணத்தில் மாலை போட்டாங்களே அதுக்கு பேர் என்ன? தவறா? அப்போது மாலை போடுறது ஒரு மரியாதைக்கு. இப்போ எனக்கு இங்கே நேற்று கூட நான் இந்த மாலை மரியாதை இந்த ஆடம்பரம்லாம் நான் விரும்புறதில்லை. இருந்தாலும் ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு, மாலை போட்டார், தலையில் ஒரு கிரீடம் வச்சிட்டாரு, கையில் ஒரு பூச்செண்டு கூட மாப்பிள்ளை கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டாரு. ஆனால் எனக்கு அந்த வேறு வழியே இல்லை. சரி அதை வாங்கி கொடுத்துடலான்னு கொடுத்துட்டு அவர் மனம் எடுத்துன்னு வந்துட்டார். அவர் மனம் போனக்கூடாது. அதுக்காக அது மாதிரி செயலெல்லாம் செய்கிறேன். ஏன்னு சொல்கிறேன்னா ஒரு குருன்றவன் ஒரு குருன்றவன் எல்லோருக்கும் உண்மையை உணர்த்தணும். அவன் அறியாமையில் இருப்பான். அந்த உண்மையை உணர்ற வரைக்கும் அவன் அப்படிப்பட்ட செயல்கள் செய்வான். அதனால் நம்ம தாங்கிக்கின்னு அவனுக்கு பக்குவத்தை சொல்லி கொடுக்குமே தவிர அவனை பகைச்சிடக்கூடாது. பகைச்சிட்டோம்னா நீ நல்ல குருவுக்கு அர்த்தம் இல்லை. கடவுள் நம்மளை பகைச்சிட்டான் உலகத்தில் நம்ம வாழ முடியுமா? வாழவே முடியாது. அதனால் கடவுள் நம்மளை பகைக்கிறது இல்லை. அதே மாதிரி கடவுள் ஸ்தானத்தில் இருக்கிற குருவும் சீடர்களை பகைக்கக்கூடாது. அறிவுரையை சொல்லணும், அதிகாரம் பண்ணலாம், தப்பு இல்லை, பகைக்கக்கூடாது. அதை தான் நான் பண்ணின்னு இருக்கிறேன். இப்போ மாலை போட்டால் அது போகணும், செத்து போனதுக்கு மாலை போடுறோன்றோம். சாமிக்கு போய் மாலை போடுற மாதிரி செத்து போச்சா? செத்து போன சாமிக்கு ஏன் மாலை போடணும்? இது அறியாமையில் கேட்குற கேள்விம்மா. அப்பா அம்மாவை நான் சொல்லியிருக்கிறேன், உயிரோடு இருக்கிற அப்பா அம்மாவை நடுவூட்டில் மாட்டி வழிபடுங்க, அது உங்களுக்கு புண்ணியமாக இருக்கும். மற்றவங்களை வழிபடுறத விட உன் தாய் தாப்பனை நீ வழிபட்டால் அது பெரும் புண்ணியம். மற்றவங்க காலில் உந்து ஆசீர்வாதம் வாங்கிறத உன் தாய் தாப்பன் காலில் உந்து ஆசீர்வாதம்னா உனக்கு புண்ணியம் அப்படின்னு சொல்கிறேன். அது சில பேர் என்ன பண்ணுவாங்க, எங்கள் அப்பா அம்மா உயிராகிறாங்க நடுவூட்டில் எப்படிங்க மாற்றுறதுன்னு கடவுளாக நினச்சிக்க. நீ ஏன் அப்பா அம்மாவா நினைக்கிற? உன்னை இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்டணுங்களே அவங்க தானே. அப்போ அவங்க கடவுள் மாதிரி தானே, கடவுளாக நினச்சி வழிபட அதில் என்ன தவறு இருக்குது? அதே மாதிரி ஒரு குருவை கடவுளாக நினைக்கும் போது கடவுள் உயிரோடு இருக்குதுன்னா அப்போ குருவும் உயிரோடு இருக்கிறாருன்னு அர்த்தம். கடவுள் செத்து போட்டாருன்னா குரு செத்து போன பிறகு மாலை போடுங்க, தவறே இல்லை. இது அறியாமையில் பேசுகிற விஷயம். அது ஆதியிலேருந்து அப்படி சொல்லி கொடுத்துட்டாங்க. அதெல்லாம் மாற்றணும் தான் பண்ணின்னு இருக்கிறேம்மா நான். அது மாறிக்கணும் இருக்குது. இப்போ ஆமாம், நேரடி ஒளிபரப்பு பண்ணியிருக்காங்க. நிறைய ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கிறாங்க. அது ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க. ஏதோ அவங்களால முடிஞ்சதெல்லாம் அவங்க செய்துருக்காங்க. இது ஒரு விஷயம் என்னன்னா, எந்த மகானும் உயிரோடு இருக்கும்போது எங்கேயும் கோவிலும் கட்டினதில் சிலையும் வச்சது. எல்லாம் மறைஞ்ச பிறகு கோயில் கட்டினாங்க, சிலைகளை வச்சாங்க, அதெல்லாம் நடந்து இருக்குது. ஆனால் உயிரோடு இருக்கும்போது யாருக்கும் பண்ணதே கிடையாது. ஆனால் எனக்கு உயிரோடு இருக்கும்போதே பல இடத்துல கோயில் கட்டின்னுக்கிறாங்க, பல இடத்துல அபிஷேகம் பண்ணின்னுக்கிறாங்க. இது மலேசியாவில் ரொம்ப தீவிரமாக செய்துங்கிறாங்க. இன்றைக்கி பெருசாக்கிட்டாங்க. இதுக்கு இது அவங்களுடைய மன விருப்பம். இது நான் அக்டோபர் 14ஆம் தேதி கும்பாபிஷேகத்துக்கு என்னை வர சொல்லி அழைப்பு கொடுத்துருந்தாங்க. இந்த கொரோனாஸ் பிரச்சனையெல்லாம் நான் போக முடியாத ஆயிடுச்சு. போக முடியாததால் நான் என்ன பண்ணேன், நீங்களே பண்ணுங்கப்பான்னு அவங்களே சிறப்பாக பண்ணாங்க. நேற்று சித்ரா பௌர்ணமின்றதுனால ரொம்ப சிறப்பாக செய்கிறாங்க. நம்ம கூட அது மாதிரி சாப்பாடெலாம் போடல, அவங்க போட்டிருக்கிறது லட்டு போட்டிருக்கிறாங்க,
வடை போட்டுக்கிறாங்க, இட்லி போட்டுக்கிறாங்க, சோமாஸ் போட்டுக்கிறாங்க. இதெல்லாம் இந்த வீடியோவில் வருது. அவ்வளோ ஜனத்துக்கும் அவ்வளோ போட்டிருக்கிறாங்க. ரொம்ப நல்ல விஷயம். அடுத்த மாதம் அந்த குரூப் அப்படியே 40 பேர் வராங்களாம் பௌர்ணமிக்கு. இந்த 40 பேர் இங்கே தங்க வைக்கிற அளவுக்கு தான் வசதி இல்லை நமக்கு. அது எவ்வளோதான் நான் செய்தாலும் நாளுக்கு நாள் கூட்டம் அதிகமாகும்போது இங்கே இடம் பத்தாமல் போயிடுது. என்ன நேற்று கட்டுக்கடங்காத கூட்டமாக போச்சு. நேற்று ரோடெல்லாம் ஜனம், வெயில் வேறு, சரியான வெயில். அங்கே நிற்கிறது பேசிக்கின்னு தாங்கிறேன், அதை பார்த்துக்கின்னு தாங்கிறேன். ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. வர ஜனங்க ஆன்மீகம் வந்து அமைதியாக உட்காந்து கேட்கணும், கேட்குற அளவுக்கு இடம் இருக்கணும். இடம் இல்லாதால நேற்றெல்லாம் ரொம்ப லோல் பட்டுட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. பார்ப்போம், அதுக்கு ஒரு விடிவு கிடைக்கும் ஒரு நாள். கடவுள் அதுக்கு வழி காட்டுவான். இந்த நம்பிக்கையோடு இருக்கிறோம். அதனால் இது நேற்று நல்லா ரொம்ப சிறப்பாக செய்துக்கிறாங்க அவங்க மகிழ்ச்சியாக. ஆத்மானகமா சத்குருன்னு சொல்கிறாங்க. சரி, அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? சத்குருன்னா எல்லாம் தெரிஞ்சவர்னு அர்த்தமா. எல்லா விஷயமும் இப்போ ஒரு குரு, அவரை குருன்றோம், இவரை ஷட்குருன்றோம். ஷட்குருன்னாவே இப்போ பஞ்சாட்சரம்னு ஒரு மந்திரம் இருக்குது. அது 5 பஞ்சபூதத்தை சார்ந்தது. நமச்சிவாயம் 5. சடாட்சரம்னு ஒரு மந்திரங்குது. அது 6 மந்திரங்கள். அது முருகனை சார்ந்தது. அப்போ சடாட்சரம்ன்றதுக்கும் பஞ்சாட்சரம்ன்றதுக்கும் வித்தியாசப்பட்டு ஒன்றுக்கு ஒன்று மேற்பட்டு. அதே மாதிரி குருன்றவர் சில விஷயம் தெரிஞ்சவர். அவர் தெரியாதவங்களுக்கு சொல்லும்போது அவருக்கு பேர் குரு. ஆனால் எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கணும், எல்லா விஷயமும் சொல்ல சீடர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அவர் ஷட்குருவாக மாறுறாரு. தான் ஷட்குரு பொருள். சொல்லுங்க. இன்னொன்று சாமி, நம்ம பாடம் பண்ணுறோம். சரி, ஸ்டார்ட் பண்ணுறோம். சரி. இப்போ மூலாதாரத்துலேருந்து சொல்லியிருக்கீங்க, எல்லா இடத்துக்கும் படிப்படியாக எடுத்துன்னு எல்லா இடத்துலையும் எல்லா ஆதாரத்துலேயும் கூட்டின்னு போயிட்டு மறுபடியும் நம்ம மூலாதாரத்தை கூட்டின்னு போய் விடும்போது அந்த எதுவுமே அதுக்கு நம்ம சொல்ல தேவையில்லைங்களா? இப்போ ஒரு கோவில் இருக்குது. கோவிலில் தேர் இருக்குது. தேரடியில் இருக்கும். ஆனால் அந்த தேரை வச்சுன்னு வந்து அதில் சாமியை அலங்காரம் பண்ணி ஊரெல்லாம் சுற்றி காட்டிட்டோம். ஊரெல்லாம் சுற்றி காட்டினோடனே சாமியை இறக்கணுன்னே திருப்பி தேரடிக்க விட்டுடுவோம். அதே மாதிரி உனக்குள்ளகிற சாமியை தேரில் சிங்காச்சு ஊரெல்லாம் சுற்றி காட்டி திருப்பி எங்கே தேரை ஆரம்பிச்சு அங்கே ஏற்று போய் முடிக்கிற. அதுதான் மூலாதாரம். 10 ஆதாரம் உபதேசம். இப்போ அம்மனை கோயிலேருந்து எடுத்துன்னு வந்து ஊர்வலம்லாம் எடுத்துன்னு போகிறாங்க. எடுத்துன்னு வரும்போது அந்த அம்மா சந்தோஷமாக வரேங்கிறாங்க, போகும்போது சோகமாக போகிறாங்கன்றாங்க. எதுக்கு சொல்கிறாங்க சாமி? போகும்போதும் சோகமாகவும் போகிறதில்ல, வரும்போது சந்தோஷமாகவும் வர்றதில்லை. இது மனுஷன் பண்ணிக்கிற கற்பனை இது. ஆனால் இந்த தெய்வம்ன்றதை எடுத்து ஊர்வலம் நம்ம மனிதன் சுற்றிட்டு அந்த தெய்வத்தை எங்கே மூலஸ்தானத்துலேருந்து எடுத்தோமோ அங்கேயே திருப்பி இறக்கும்போது அதுதான் இந்த ஆதார பாடம். அதே மாதிரி உன் உடலில் இருக்கிற அம்பாலை தூக்கிக்கின்னு ஊரெல்லாம் சுற்றி போட்டு திருப்பி எங்கேருந்து எடுத்துன்னு போனியோ அங்கேயே எடுத்துன்னு வர்றது தான் அதனுடைய அடிப்படை. சரி சார். எவ்வளோ வரப்பாக வச்சுக்கின்னு மண்ணை தோன்றதுக்கு தான் உதவ போகுது இது. இருந்ததுன்னா ஈர்த்துன்னு தான் இருக்கணும். நிறைய பேர் நேற்று கூட சொன்னாங்க 100 வயசு இருக்கணும். அப்போ நல்ல எண்ணமே இல்லை அவங்களுக்கு, அவ்வளோ கெட்ட எண்ணங்குது. ஏன்னா நான் 100 வயசு வரைக்கும் இருந்தால் எப்படி இருப்பேன்? என் பொண்டாட்டி ஒரு உதவதிப்பான், புள்ள ஒரு உதவதிப்பான். ஏன்னா ஒரு ஆம்பளையாக இருந்தாலும் பொம்பளையாக இருந்தாலும் ஒரு உடம்பு சரியில்லாத விழுந்தால் ஒரு 4 நாள் 5 நாள் பார்ப்பாங்க. 6 மாதம் படுத்தோம்னா தான் கொடுப்பாங்க. அதனால் அப்படிலாம் படுக்க நான் விரும்பலை. சட்டுன்னு படுக்கணும், சட்டுன்னு போயிடணும், பயணம் பண்ணிடணும். அதான் என் வாழ்க்கை. ஆத்மாவாசம் சொல்லுப்பா. போன மாதம் வீடியோவில் ஒரு நிகழ்ச்சி கேட்டேன். போன மாதம் நிகழ்ச்சியில் ஒரு வீடியோ பார்த்தேன். சரி, போன மாதத்தில் பார்த்தியா? அதில் வந்து ஒரு அம்மா கேட்டாங்க, அருணாச்சலம் அப்படின்னு சொல்கிறதுக்கு 30 வருஷமாக பேசிங்கிறேன். போன மாதம் தான் பார்த்துருக்கு. அதே பார்த்த சாமி அந்த இதில் கேள்வி சொல்லு. இதில் கேள்வி அருணாச்சலம் மலையெல்லாம் சுற்றி வந்தேன். அது வந்து நீங்கள் சொன்னீங்க அருணாச்சலன்றது ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டு, அது முழுசா சொல்லிங்கன்னு எதிர்பார்த்தேன். அதில் சொல்ல. இப்போ ஏதாவது சொல்லுங்க சார். முழுசா என்னதுன்னா சொல்கிறது ஆன்மான்னு சொன்ன பிறகு அதான் முழுசு. அதுக்கு மேலே ஒரு முழுசே கிடையாது. அருணாசலம், அருணாசலம்னு ரமணர் சொன்னார். அருணாசலம் என்னன்னா ஆன்மான்னு அர்த்தம். அருணாசலத்தை ஆன்மாவை பார்த்தீங்கன்னா இப்போ 5 ஸ்தலங்கள் இருக்குது.
நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், பூமின்ட்டு 5 இடங்கள் குறிப்பிட்டு வச்சிருக்கிறாங்க. அதில் நெருப்பு ஸ்தலமாக இருக்கிறது திருவண்ணாமலை. அப்போ அந்த நெருப்பாக உன் உடல் எதுக்குன்னா ஆன்மாவும் இருக்குது. ஓசையும் ஒளியுமா இருக்கிறது தான் உன் ஆன்மா. அதை தான் அருணாசலன்னா ஆன்மாப்பான்னு சொன்னேன். இதுக்கு மேலே என்ன விரிவாக சொல்ல தனித்தனியாக எடுத்தால் காட்ட முடியாது. அப்புறம் சாமி, இந்த சித்திரை பௌர்ணமிக்கு இந்த ஆற்றுலலாம் போயிட்டு சாமி கல்லழகர் இறங்குறது இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. சரி. அதில் வந்து முன்னாளில் பெரியவங்க வந்து ஏதாவது ஒரு காரண காரியம் இல்லாமல் செஞ்சிருக்க மாட்டாங்க. சரி. அதை வந்து நிறைய பேர் அந்த ஆற்றுல போகிறாங்க, உட்காடுறாங்க, எல்லா விதத்துலையும் அந்த இதெல்லாம் அந்த தெய்வ வழிபாடெல்லாம் பண்ணுறாங்க. சரி. இதுக்கு வந்து சுட்சமாக ஏதாவது ஒரு காரியம் இருக்கும் ஐயா. அடுத்த வருஷம் கல்லழகர் இறங்கிறதுக்கு முன்னாடி மதுரைக்கு போயிட்டு அவங்களுக்கு எது சொல்லுவாங்க. ஏன்னா நான் அதுக்கெல்லாம் போகிறதில்ல, அதெல்லாம் தலையிடுறதில்லை, எனக்கு அதை பற்றியும் தெரியாது. நீ அடுத்த வருஷம் போயிட்டு அவங்கள கேட்டினா விளக்கம் கொடுப்பாங்க. அதான் மதுரைக்கார் இருக்கிறார், அவர் கேட்டீங்கன்னா விளக்கம் கொடுப்பாரு. நம்ம கூட ஏன்னா கல்லழகர் இறங்குறாரா நல்ல அழகர் இறங்குறாரான்னு நான் பார்க்கறதில்ல. ஏன் அழகர் எப்படி இருக்கிறாருன்னு நான் என்ன தேடிக்கின்னுக்குருவேன். ஊரெல்லாம் போய் தேடுறவன் இல்லை நான். அதனால் நீ ஊரெல்லாம் தேடணும்னு விரும்புனீன்னா போய் அவர்கிட்ட கேளு, இல்லை மதுரைக்கு போயிடு. நான் பல வீடியோக்களில் சொல்ல உங்களை தேடு ஊரை தேடாதீங்கன்ட்டு. நீ ஊரை தேடி தெரிஞ்சீங்கன்னா உருப்படவே மாட்டேன் நீ. அதை ஞாபகம் வச்சுக்க மனசில். அப்புறம் இன்னொரு சின்ன சந்தேகம் சொல்லு. கடவுள் எல்லாருமே வந்து ஆண் குழந்தையாவே பார்த்து இருக்கிறதா காட்டுறாங்க. ஆண் குழந்தையாவே இருக்குது கடவுளுக்கு எல்லாருக்கும். சிவனுக்கும் 2 ஆண் குழந்தையாவே இருக்கு. சரி. அந்த குழந்தைகள்லாம் அப்படி பார்த்தா ஆண் குழந்தையாவே காட்டுறாங்க. ஆமா, அதுக்கு ஏதாவது ஒரு இருக்குது. 2 ஆண் குழந்தை பிறந்த உடனே போதும். இதுக்கு மேலே பார்வதிக்கு ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. இல்லைன்னா 3வது பெண் குழந்தை பிறந்திருக்கும் அவருக்கு. அதை ஆப்ரேஷன் பண்ணிட்டதால 2 ஆண் குழந்தையோட நிறுத்திக்கினாரு. இதை காப்பாற்றினா போதும்னுட்டு. அதனால அப்படி ஆகி போச்சு. பார்த்தேன். இதில் ஏதாவது உள்ளுக்கு காரணம் இருக்குதா என்னன்னு கேட்டாரு. அவரை தான் சிவபெருமானை தான் கேட்கணும். ஏன்பா இந்த மாதிரி அந்த பொம்பளை சும்மா அந்த பொம்பளை ஆப்ரேஷன் பண்ணி விட்டேன், இன்னும் 2 குழந்தை பெற்று நானே 5 குழந்தை பெற்றுன்னுக்கிறேன், நீ சோறு போட போகிறதில்ல, துருட்டு சம்பாதிக்க போகிறதில்ல, நீ ஏன் அந்த பொம்பளை ஆப்ரேஷன் பண்ணி விட்டுட்ட, இன்னும் 5 பேர்த்து இருந்தால் உலகத்துக்கு உதவி இருக்குன்னு வேலை போய் கேட்டார். ஆமாம், ஆன்மீகம் பாரு எப்படி இருக்குது. சொல்லுப்பா. அப்புறம் சமயம் ஏதோ போது பேசு, வேற என்ன பண்ணுறது. பாடம் பண்ணும்போது பாடம் எங்க நீ பண்ண போற? பாடம் பண்ணும்போது இந்த மாதிரி எண்ணங்கள் வந்துச்சுன்னா சும்மா பாடம் பண்ற மாதிரி தெருக்கூத்துல போய் ராத்திரினா பொம்பளை வேஷம் போட்டுடுவோம். காலையில போகும்போது ஆம்பளை டம்மாச்சின்னு போயினே இருப்பான் வேஷத்தை கழிச்சிட்டு. அது மாதிரி கதை தான் இந்த ஆன்மீகம் எல்லாம். ஆன்மீகம்ன்றது பார்வதி என்ன பண்ணா, பரமசிவன் நான் கிண்டலுக்கு கேட்பேன், இந்த முருகப்பெருமானுக்கு 1 பொண்டாட்டி இல்லை 2 பொண்டாட்டி கட்டிக்கினான். ஆனால் எவ்வளோ வருஷம் ஆச்சுன்னு கண்டித்துல ஒரு குழந்தை கூட பிறக்கும் போது டாக்டர் கிட்ட போய் காட்டுங்க யாருன்னுவேன். இந்த மாதிரி கேள்விகளை கேட்டு தெரிஞ்சால் எங்கேருந்து ஆன்மீகம் வரப்போகுது உங்களுக்கு? பாவம் வராது, வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்கள் வந்து கோயில் குளம் சுற்றி பக்தி பண்ணுங்க, அதை ஆராய்ச்சி பண்ணுங்க, அதான் உங்களுக்கு நல்லது. இது உதவாது உங்களுக்கெல்லாம். நான் பல வீடியோக்களில் சொல்கிறேன், இது முடியாதவங்க வராதிங்க, இது கட்டாயமே கிடையாது. தெய்வ பக்தி நல்ல தூய்மையான பக்தி பண்ணுங்கன்ட்டு அதை பண்ணுங்க. ஆன்மீகம் எங்கேருந்துப்பா வர்றது? உனக்கு வர வாய்ப்பே இல்லையப்பா. அப்புறம் சாமி, இந்த பாடம் பண்ணும்போது திடீர்னு கொஞ்சம் மாதிரி பயம் மாதிரி வந்து ஏற்படுது. அப்படிதான் வரும் உனக்கு. அந்த இன்னும் போக போக அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, அதிகமாக தான் ஆகும். அதனால் நீ இதை விட்டுடு. சேலத்துலேருந்து ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, இங்கேருந்து உபதேசம் வாங்கின்னு போனாராம், கதவு மூடிக்கணும் பாடம் பண்ணாராம். பொண்டாட்டி கட்டாயத்துக்கு நீங்கள் தான் ஒன்று கதவு மூடக்கூடாது, இல்லை கதவு மூடினீங்கன்னா லெட்டர் கொடுத்துட்டு நான் எங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கு போயிட்டுவேன். நான் இப்போ என்ன பண்ணணும் சாமின்னு கேட்டார். கடவுளை விட்டுடு. கடவுளை நீ கும்பிடலாம் 1000 பேர் கும்பிடுவான். ஆனால் உன் பொண்டாட்டியை போட்டுக்கோ. நீ பொண்டாட்டியை வச்சுக்கலாம் 1000 பேர் வச்சுக்கணும்னு உனக்கு அசிங்கமாகிடும். அதனால் பொண்டாட்டி பேச்சு கேளுன்னு. அதனால் இதெல்லாம் விட்டுடுங்க. இதெல்லாம் உங்களால் முடியாது. இதான் முதல்லையே சொன்னேன், நீ பயம் வருதுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே உனக்கு சொன்ன உன்னால் முடியாது இதுன்ட்டு. ஏன்னா உனக்கு நம்பிக்கை வேறு விஷயத்தில் இருக்கிற நீ, இதனுடைய நம்பிக்கை இல்லை. இது எதுக்கு தண்டத்துக்கு மல்லு கட்டின்னு கிடக்குறீங்க அதுக்கிட்ட போயிட்டு? அதனால் விட்டுடுங்க. தெய்வ நல்ல பக்தி பண்ணுங்க, அதே உங்களுக்கு நல்லது. வாழ்ந்துருப்பான் இவன் ஒரு ஜீவனை தான் வாழ்ந்துருப்பான், மனுஷனாக வாழ்ந்துருக்க மாட்டான். இதெல்லாம் மேதைகள் வகுத்து வச்சதால் தான் இன்றைக்கி பாதி மனுஷனாவது இருக்கிறோம். மீதி மிருகமாக இருந்தால் கூட, இல்லைன்னா உலகமே மிருகமாக தான் ஆகிருக்கும். நன்றி சார். இன்னொரு கேள்வி, நான்
சிவன் கிட்ட எல்லாமே இருக்கு. அப்போ மனுஷன் வந்து உருவாக்கி முக்தி அடைஞ்சே இங்கே பூமியில் எல்லாருமே பிறந்திருக்கலாமே, ஏன் வந்து இங்கே மனுஷன் அப்போ வந்துட்டு ரிவர்ஸில் போயிட்டு சிவனை அடையணும்னு சொல்லிட்டே இருக்குது அந்த மாதிரி? நீ உங்கள் அப்பா அம்மா கொடுக்குறியா, யார் கொடுக்குறா? என் அப்பா அம்மா கூட தான் இருக்கேன். ஏன் அப்பா அம்மா கொடுக்குற? நீ தான் பிறந்துட்டு நீ எங்கே போய் வாழ்ந்து வேண்டியது தானே? ஆமாம், அவங்க துணை இல்லாமல் நல்ல சப்போர்ட் இல்லாமல். ஏன் பிச்சை எடுப்ப? கண்டிப்பாக அவங்க தான் உன்னை காப்பாற்றினாங்க, இப்போ அவங்க தான் கோரப்படுறாங்க, அதனால் அங்கே ஒண்டிக்கினாங்கிற. ஆமாம், கடவுள் இல்லைன்னா நான் பிச்சை எடுப்பேன், அதனால் நான் அங்கே ஒண்டிக்கினுக்கிறேன். மகான்லாம் அப்படி ஒண்டிக்கினாங்க. ஆனால் அவர் தான் சாமி இங்கே படிச்சிருக்காரு நம்மள. உங்கள் அப்பா தானே உன்னை படித்தாரு? ஆமாம், அதனால் அவர் கூட இருந்தார். அவர் கூட இருக்கிறேன். அது மாதிரி மகான்லாம் அவர் கூட இருந்தாங்க. ரொம்ப நன்றி சாமி. காலம் வந்து உண்மையா சாமி? காலம் இப்போது ஆன்மா வந்து இறக்குறோம், முன்னாடி பிறக்குது, முன்னாடி அடுத்தது பிறக்குமா, இல்லை அவங்கவுங்க பாவம் செஞ்சோமே மின்காலம் பின்காலம் அந்த மாதிரிலாம் இருக்கா சாமி? செத்தா போய் பிறக்க வேண்டியது தான், பாவம் பண்ணுவேன். அது முன்னாடி நோக்கி போகுமா பின்னாடி நோக்கி போகும்? முன்னாடினா இப்போ காலம் இப்போ 2020னா இப்போ இறக்குதுன்னா 2021 அந்த மாதிரி பிறக்குமா, இல்லை அது செஞ்ச பாவம் தோன்ற மாதிரி பின்னாடி அது காலத்துக்கு தேர்ந்தெடுத்து பின்னாடினா 1,03,000 வருஷத்துக்கு பின்னாடி போய் 1,00,000 முன்னாடி இல்லை, அப்படி இல்லை சாமி. பின்ன எப்படிப்பா செத்தா பிறக்க போகிறான்? இன்னைக்கு செத்தா நாளைக்கு பின்னாடி தான். அப்போ ஆன்மாக்கு காலம் கிடையாதா? அழிவே கிடையாது. அதுக்கு ஏது காலம்? உடலுக்கு தான் காலம், வயசுக்கு தான். அதுக்கு உயிருக்கு வயசு சொல்லி பார்க்கலாம். சுவாமி, இப்போ வந்து நம்ம இந்த ஜென்மத்தில் படுற கஷ்டம் வந்து முற்பிறவியோட பலன்னு சொல்லுவோம். ஸோ அப்படி இருக்கிறப்போ கஷ்டப்படுறவங்களுக்கு உதவணும் அப்படிங்கிறதும் ஒன்று இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து இப்போ கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம உதவி செஞ்சிட்டோம்னா அவனோட பாவத்திலேருந்து நம்ம அவனை காப்பாற்றுறோம் அப்படிங்கிற பாவம் நம்மளை வந்து சேருமா? இறைவன் பெரிய அறிவாளி. நான் செய்த பாவத்துக்கு நான் கஷ்டப்பட்டுனுங்கிறேன். என்னால் சம்பாரித்து நான் சாப்பிட முடியாது இருக்கிறேன். ஆனால் நீ செய்த புண்ணியத்துக்கு நீ சம்பாரிச்சுன்னு சாப்பிட்டுங்கிற, உங்கள்கிட்ட இருப்பும் இருக்குது. ஆனால் உனக்கும் பாவம் இருக்குது, அதனால தான் பிறந்திருக்கிற. அப்போது நீ எனக்கு கொடுக்கும்போது நீ செய்த பாவம் என்கிட்ட தான் வரும், உங்கள்கிட்ட போகுது. ஏன்னா என்கிட்டருந்து நீ வாங்கலை, உங்கள்கிட்ட தான் நீ எனக்கு கொடுக்குற. யார் கொடுக்குறானோ வாங்கினவனுக்கு தான் போகுமே தவிர கொடுத்தவனுக்கு போகாது எப்பவுமே. ஒரு தாய் வயிற்றுலேருந்து ஒரு புள்ள பிறந்து போச்சு, திருப்பி அது தாய் வயிற்றுல போய் பிறக்குமா? குழந்தை வயிற்றுலேருந்து தான் பிறக்கும் இல்லையா? அந்த மாதிரி நீ என்ன கொடுக்குறியோ அது உன்னுடைய பாவத்திலேருந்து பங்கு போகுமே தவிர கொடுத்தவன் பங்கு உனக்கு வரவே வராது எப்பவுமே. அப்படி வராதாண்டா அது தர்மமாகாது, பாவமாகும். கொடுத்து உன்னுடைய பாவத்தை அழிக்கிறது மட்டும்தான் தர்மம். அது ஒரு பக்கம் உதவி. அப்போது யார் ஒருத்தன் கொடுக்குறானோ அவனுக்கு எந்த பாதிப்பும் வராது, வாங்கினவனுக்கு தான் பாதிப்பு. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். சில பேர் என்ன பண்ணுறாங்க, அவன் கஷ்டப்படுறான், அவன் துன்பப்படுறான், கடவுள் அவனுக்கு அந்த தண்டனை கொடுத்துக்கிறாரு, நம்ம உதவி செய்தால் நம்மளுக்கு வந்துடும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறவங்க. அது அறியாமல் எப்பவுமே கொடுத்தான்னா அவனை விட்டு ஒழிஞ்சுது, எடுத்தான்னா அவன்லேருந்து வந்தது இல்லையா? நீ கொடுத்து பழகினா உனக்கு எது பாவம்? அதனால் கொடுத்து பழகும். போகும்போது உன் மூகத்தை கைட்டு எனக்கு கொடுத்துடும். ஏமா அதுவா? சரி இருக்கட்டும்மா. சுவாமி ஏமாத்துறாங்க பாரு. என்ன இல்லை சுவாமி, இது ஜிஆர்டியில் வாங்கினது, அவர் சும்மா சொல்கிறார். ஜிஆர்டி தான் கோல்டு 2000 ரூபான்றாரு, அது சும்மா அதான் ஒரு ஏமாத்துறாரு. என்ன? ஆமாம் ஆமாம் சுவாமி, சில பேர் நம்ம பார்த்தோம்னா பாக்கி காலங்கள்லாம் சாமி இருக்காரு இல்லைன்னு பேசிட்டு இருப்பாங்க. ஆனால் ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா முதல்ல போய் அவங்க தான் சாமி காலடியில் விழுவாங்க. இந்த மாதிரி ஆபத்து காலத்து பக்திமான்கள் எல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மனுஷன் 2 பொருளை அவனுக்கு ஆபத்து காலத்தில் நினைச்சே தீரும். அதை நினைக்காம அவன் வேற எதையுமே நினைக்க முடியாது. அந்த மாதிரி பக்தி செல்லுமா? பக்தி செல்லாதுமா. ஆனால் அவன் மன ஆறுதல் அடையதில்லை. நீ வண்டி ஓட்டின்னு போகிற, ஒரு ஆக்சிடெண்ட் நடக்குது, ஏதோ ஒரு மரத்தில் மோதுற, இல்லை ஏதோ ஒரு காரில் மோதுற, நீ கத்துற வார்த்தை 2 தான். ஒன்று அம்மான்னுவேன், இல்லை கடவுளேன்னுவேன். இது 2 தவிர வேறு வார்த்தை உனக்கு வராது. என் பணமே, என் பிள்ளையே வராது. அப்போது அம்மான்றதும் கடவுள், கடவுள்ன்றதும் கடவுள். சுவாமி, இப்போ இறைவனுக்கு வந்து நம்ம நிவேதனம் அப்படின்னு ஒன்று சொல்கிறோம்.
தினமும் நெய்வேத்தியம் பண்ணுறோம். அதில் ஏதாவது இருக்கா, விதிமுறைகள் இருக்கா, இல்லை இப்படி பண்ணால் சிறப்பு அப்படின்னு இருக்கா, இல்லை அவங்கவுங்க மனசுக்கு தகுந்த மாதிரின்னு? அது இந்த நிவேதனம்ன்றத மனசம்பந்தம். ஏன்னா ஒவ்வொருத்தன் அவன் வசதிக்கு ஏற்ற மாதிரி அவனுக்கு தெரிஞ்ச மாதிரி நிவேதம் பண்ணுவான். ஆனால் இந்த நிவேதம் பண்ணுறதான்னு பல வீடியோக்களில் கேட்டதுங்களே. ஒரு உங்கள் அப்பா சொல்லுறது தப்பு இல்லை, எங்கள் அப்பா இறந்துட்டார். எங்கள் அப்பா இறந்துட்டாரா? அப்பா சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் அப்பா இறந்துட்டார், அவருக்கு ஒரு திதி வருது. அப்பாவனுடைய திதிக்கு அன்னைக்கு வந்து பிண்டம் கிண்டம் அது இதெல்லாம் செய்து மங்கமெல்லாம் வளர்த்து எத்தனை போய் குளத்தில் தண்ணியில் விட்டேன். இல்லை, ஒரு ஊருக்குள்ளே போய் ஒரு ஆளை கண்டுபிடிக்கணுன்னா சரியான அட்ரஸ் இல்லைனா கண்டுபிடிக்கணும். உங்கள் அப்பாவுக்கு என்ன அட்ரஸுக்குதா சோறு அனுப்பலாம். சரி, அப்படியே அட்ரஸ் சோறு அனுப்பிச்சா வருஷத்துக்கு ஒரு வாட்டான சோறு போடுவேன் நீ அவருக்கு. உங்கள் அப்பாவுக்கு சிந்திக்க வேணாவா? இதெல்லாம் சிந்திக்கிறது இல்லை. அதனால் அவனுக்கு உண்மை தெரியல, தெரிஞ்சுக்கவும் போகிறது இல்லை. நான் செய்யறது அறிவாளித்தனம்னு சொல்கிறான். ஆனால் எங்கள் அம்மான்னா என்ன பெத்தம்மா இல்லை, வளர்த்தம்மா. ஜனவரி 26 அவங்க இறந்துட்டாங்க. அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகி கல்யாணம் ஆன உடனே வயசு 10 முன்னே புருஷன் செத்து போயிட்டாரு. அப்போல்லாம் வந்து பெண்கள்லாம் வயசு 10 முன்னே தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. அப்போ அந்த அம்மா வயசு 10 முன்னே புருஷன் இறந்துட்டார். புருஷன் இறந்ததால் எங்கள் அம்மா அவனுடைய பிள்ளைங்களே வச்சுன்னு வாழ்ந்துட்டாங்க. அந்த அம்மா தான் என்னை வளர்த்தாங்க. இன்றைக்கி இந்த நிலையில் நான் நிற்கிறேன்னா என்னை வளர்த்த அம்மா தான், பெத்த அம்மா இல்லை. அந்த வளர்த்த அம்மா ஜனவரி 26 இறந்துட்டாங்க. நானும் ஊருக்கெல்லாம் சொல்கிறேன், இது மாதிரி வந்து செத்தவங்க யாரும் இருக்கிறது இல்லை, அவங்க மறுபிறவி வைத்து வாழ்ந்துன்னுக்குறாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். இல்லை சொல்கிறேன்னா இல்லையா? சொல்லிவிட்டு ஜனவரி 26 நான் 50 பேருக்கு சோறு போட்டுன்னுக்குறேன். எங்கள் அம்மாவை கும்பிட்டுக்கணும். இது தப்பு தானே? இது ஏமாத்துறது தானே? இது அப்படியா? சொல்லுமா, சொன்னதான்னு தெரியும் நம்ம மாதிரி சொல்கிறதுக்கு. ஏன்னா ஒரு மனிதனுக்கு இந்த சாங்கியங்கள் எதுக்கு அப்படின்னா அமாவாசை, கிருத்திகை, தேவசம், இது அவசியமா அப்படின்னா அவசியம். ஏன் அவசியம்? இப்போ உன் அப்பா வந்து உன் பையனுக்கு தெரியாது. இந்த தவசம் பண்ணும்போது தான் இவர் தான் தாத்தான்னு சொல்லி கொடுப்பார் இல்லையா? இவர் தான் அம்மா ஆயான்னு சொல்லி கொடுப்பார். நாளைக்கு நீ விழும்போது உன் பையன் உனக்கு பண்ணுவோம். அந்த வளர்ப்புக்கு அந்த வழிகாட்டுறது தான் இந்த செயல்களை தவிர செத்தவங்களுக்கு ஒரு நன்மைகள். அவன் பிறந்து வாழ்ந்துருக்குறான். எங்கள் அம்மாவுக்கு எப்படின்னா இப்படி இப்போ நான் ஒரு 30 வயசு இருக்கும். அதாவது இப்போ அந்த பொம்பளை ஒரு 4-5 பிள்ளை பெற்றுட்டு இருக்கும் பொழுது. ஆனால் நான் இங்கே சோறு போட்டுன்னுக்கிறேன். ஏன் தெரியுமா? அந்த இறந்த நாள் என்னால் ஒரு 50 பேருக்கு சாப்பாடு போடும்போது அந்த 50 வயிறுகள் குளிர். அதுக்கு ஏதாவது எனக்கு ஒரு காரணம் வேணும். அது என்னை பெத்தா வளர்த்தாம்மா செத்து போச்சு, அதுக்கு சோறு போடுறேன்னு அவன் பண்ணுவான் இல்லையா? இதுக்காக செய்துங்கிறேன். எங்கள் அம்மா செத்து பிறந்து வளர்ந்தா நான் குழந்தை போய் செஞ்சுட்டீங்க இது ஸ்கூலில். ஆனால் நான் சோறு போட்டுன்னுக்கிறேன், தெரிஞ்சு செய்துன்னுக்கிறேன். இது ஏன்? இதை கடைபிடிச்சா நாளைக்கு நான் துபாய் போன உடனே எங்கள் பசங்க சோறு போடுவாங்க. இன்னைக்கு நான் போடலைன்னா நாளைக்கு ஒருத்தன் கூட போட மாட்டான். அப்பாவை போடலையா? அதெல்லாம் செய்யக்கூடாது பொழுது அப்பாவுக்கே சோறு போடக்கூடாதுன்றோம். இதை எந்த செயலை நம்ம பிள்ளைங்க எதிர செய்கிறோமோ அதை நாளைக்கு அதுங்க செய்ய போகுது. அந்த செய்யறதுக்காக இன்னைக்கு செய்து காட்டின்னுக்கிறேன். இதாம்மா வித்தியாசம். ஒரு நிமிஷம் அதை வச்சுக்கிறேன். ஏம்மா கெஞ்சி குத்தாடி விட்டங்களப்பா, நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க மாட்டேங்குது. இது பெரிய சாமியார் ஆகிட முடியுது. அப்புறம்